அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என் மாலை வணக்கங்கள். அன்பார்ந்த மாணவர்களே, நாங்க கடந்த வகுப்புல 2022 கல்வி ஆண்டுல இடம்பெற்ற பாஸ் பேப்பர்ல பார்ட் 1 பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல மிக டீப்பாக ஆழமாக நாங்க பார்ட் 1 டிஸ்கஸ் பண்ணினோம். இப்ப கொஞ்சம் விரைவாக போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இப்ப நீங்க பாருங்க, திரையில உள்ள படங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகமாகின படங்கள் தான். சிற்பங்களோட மையப்படுத்திய ஒரு வினாத்தான் வந்திருக்குது. 21 தொடக்கம் 25 வரையான ஒவ்வொரு வினாக்களுக்கும் மிக பொருத்தமான விடையை பின்வரும் KLMNO என பெயரப்பட்டுள்ள கலைப்படைப்புகளில் இருந்து தெரிவு செய்க. இதுதான் அந்த வினா. ரைட், பாப்போம். கே என்ற படம் உங்களுக்கு தெரியும், பராக்கிரம பாகு சிலை. எல் என்று சொல்லக்கூடிய படமும் உங்களுக்கு அறிமுகமாகிய ஒரு படம் தான். இந்த எல் என்று சொல்லக்கூடிய படமும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு படம். பங்குலியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட புத்த சிலையாக காணப்படுகிறது. நீங்க பாக்குற அந்த எம் என்று சொல்லக்கூடிய மதுரா கலை படைப்புகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு சிலையாக, புத்த சிலையாக காணப்படுகிறது. அதே போல என்று சொல்லக்கூடிய சோழர் கால வார்ப்பு சிற்பம், பிச்சாதன மூர்த்தின்னு சொல்லக்கூடிய சிற்பம் உங்களுக்கு தெரியும். அதே போல ஓ என்று சொல்லக்கூடியது கிரேக்கத்துல ஆரம்ப காலத்துல உள்ள ஒரு சிலையாக காணப்படுகிறது. ரைட், அதாவது குரேன்னு சொல்லக்கூடிய பெண் சிலையாக காணப்படுகிறது. ரைட், இந்த அறிமுகத்தோட நாங்க பாடத்துக்குள்ள போகலாம். 21 கே எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள சிலை. 21க்கு 2வது விட வரும். ஏன்னு சொன்னா பாருங்க, பராக்கிரமாகு சமுத்திரத்தின் அருகில் பொத்குல் விஹாரை வளாகத்தில் அமைந்த சிலையாகும். பராக்கிரபாகு சமுத்திரத்துக்கு பக்கத்துல பொத்குல் விஹாரை இருக்குது. 2 டீட்டெயில். பராக்கிரபாகு சமுத்திரத்தை உருவாக்கியது பராக்கிரபாகு. பொத்குல் விஹாரைக்கு அருகையில உள்ள பாறையில் அமைந்துள்ள சிலையாக கருதப்படுகிறது. சரிதானே? அப்ப 2வது விடையை நாங்க தெரிவு செய்வோம். இப்ப நான் ஏற்கனவே ஆரம்பத்துல விளக்கப்படுத்தினாப்புல பிள்ளைகள், எது பிழையான விட, ஏன் அந்த பிழையான விட வராது, எப்படி நாங்க அதை நிராகரிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட்டுக்கு நான் போகையில மேலோட்டமா விளக்கப்படுத்தி கொண்டு போறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னா நீங்க கேட்கலாம். அதுல பிரச்சனை இல்லை. ரைட். எல் எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள கருங்கல் புத்தர் சிலை. 22வது வினாவுக்கு நாங்க வந்துட்டோம். 22வது வினா பாருங்க. உடைந்த இரு கைகளாலும் அபயமற்றும் கடக முத்திரை, அதாவது கடகஸ்த முத்திரை காணப்படுவதாக கருதப்படுவது. உங்களுக்கு தெரியும், நீங்க ஓலவிலே படிச்ச ஒரு இதுதான். நீங்க வேண்டாம் அதை கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் கலர் படத்தை நான் கொஞ்சம் காட்டிட்டு போகலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாயிருக்கும். சரிதானே? அந்த கலர் படத்தை நீங்க வேண்டாம் பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். அனுராதபுர கால புத்த சிலைகள் அதிகமாக நின்ற நிலை. இதுதான் அந்த பராக்கிர பாகு சிலை. நாங்க முதல்ல பார்த்த சிலை பொத்குல் விஹாரை கண்மையில காணப்படுகின்ற பாறையில உள்ள அந்த சிலை கொஞ்சம் மூவளைவு இருப்பதாக, அதாவது திரிபங்க நிலையில அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு திரகாத்திரமான ஆணுடைய உடலாக காணப்படுது. இத சில அறிஞர்கள் குருளுகோமி அல்லது அகஸ்தியர், புலஸ்திய போன்ற முனிவராக இருக்கலாம் என்று சொல்றாங்க. கையில உள்ள அந்த ஏடை வைத்துக்கொண்டு சிலர் சொல்றாங்க இது பராக்கிரமாவுடைய நுகந்தடி, ஆட்சியுடைய ஏடு அப்படின்னு சொல்றாங்க, ஆட்சியுடைய குறியீடு. அப்ப நீண்ட ஒரு தலைப்பாகை போன்ற அமைப்பு, நீண்ட காது, கீழ் நோக்கிய மீசை, தாடி போன்ற அமைப்பு, இடுப்புக்கு கீழால அந்த தோத்தியன் சொல்லக்கூடிய ஒரு உடலோடு ஒட்டிய ஆடை ஒன்று காணப்படுது. இது ஒரு முழு புடைப்பு சிற்பமாக கருங்கலை ஊடகமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அப்ப இந்த சிலை உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒரு விஷயத்தான். இருந்தாலும் அந்த ஸ்கிரீன்ல நான் ஒருக்கா அதை காட்டிக்கொள்றேன். இந்த படத்தோட நீங்க போறதுக்காக வேண்டிய இந்த படங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட்ல நிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது தவிர நாங்க அனுராதபுர காலத்துல பார்த்த மிக முக்கியமான மற்றும் ஒரு புத்த சிலை. பொதுவாக அனுராதபுர காலத்தை பொறுத்த வரைக்கும் நின்ற நிலை புத்த சிலை, அமர்ந்த நிலை புத்த சிலை நாங்க பார்க்கலாம். இந்த சிலையை தான் நாங்க பார்க்கிறோம், பங்குலிய புத்த சிலை. இது பங்குலிய புத்த சிலை. இது அதாவது அந்த வஜ்ர பீடம், அந்த பீடத்துக்கு நாங்க சொல்றேன் வஜ்ர பீடம் என்று சொல்லி அந்த ஸ்டேஜ், அதுக்கு மேல வீராசனத்துல அமர்ந்த நிலையில உடலோடு போற்றிய ஆடை போர்த்தப்பட்டிருக்கிற இந்த சிலை. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வலது கை அபயமுத்திரையும், அபயம் அளிப்பது போல. பொதுவாக நின்ற நிலையில காணப்படுகின்ற புத்த சிலைகள்ல தான் அபயமுத்திரையை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இந்த அனுராதபுர காலத்துல உள்ள இந்த இருக்குது எங்களுடைய அவுக்கண புத்த சிலையில அபயமுத்திரை இருக்குது, பாதுகாப்பு, அபயம் அளிப்பதற்கான ஒரு குறியீடு. இடது கையில பாருங்க, இந்த கடஹஸ்த எதையாவது ஒன்றை பிடிச்சு கொண்டு இருக்கிற மாதிரி இந்த புத்த சிலைகள்ல அந்த
முத்திரைகள் வந்ததுக்கு பேராசிரியர் பெல்லன்பில விமலரத்ன தேரர் சொல்லுவாரு, இந்து சமய சாஸ்திர நடனங்கள்ல இருந்துதான், பரதநாட்டியம் போன்ற சாஸ்திரிய நடனங்கள்ல இருந்துதான் சிற்பக்கலைக்கு முத்திரைகள் உள்வாங்கப்பட்டது. அந்த இந்து சமய முத்திரைகள்ல இருந்துதான் புத்த சிலைகளுக்கு கைகளால மெசேஜ சொல்றதுக்காக வேண்டி, வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி உள்வாங்கப்பட்டது, கடன் வாங்கப்பட்டதுன்ற ஒரு கூற்று அவர் சொல்லுவார். அப்ப அந்த வகையில இடது கை வந்து அந்த காவிய அப்படி பிடிச்சு கொண்டிருப்பது போல கடஹஸ்த முத்திரையில வந்து அமைக்கப்பட்டிருக்கிற விதத்தை நாங்க பார்க்கலாம். சரிதானே? ரைட், ஓகே. அப்ப அந்த அந்த படத்தையும் நீங்க ஒருக்கா பார்த்து கொண்டீங்க. போற போக்குல அந்த படத்தை நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டேன். அப்ப உங்களுக்கு அது தெளிவா இருக்கும் நினைக்கிறேன். 23வது வினாவுக்கு போகும். எம் எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள சிலை. 23வது எம் என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள சிலையானது மதுர பிரதேசத்தில் கண்டெடுக்கப்பட்ட குப்தக்கலை மரபிற்கு அமைக்கப்பட்ட நிர்மாணிப்பாகும். முதலாவது விடதான் வரும் 23வது. அந்த படத்தை முறுக்கா இதுவரைக்கும் காணுவதற்கு சான்ஸ் இல்லாதார்கள், இதுவரைக்கும் காணாதாக்கள் கொஞ்சம் நீங்க அந்த படத்தையும் இதோட நாங்க பார்த்துக் கொள்ளலாம். இந்த சந்தர்ப்பத்தோட நாங்க அதை பார்த்துக் கொள்ளலாம். இந்தியாவுடைய பௌத்த சிற்ப கலை மரபுகளோடு தொடர்புபட்ட காந்தாரா, மதுரா, அதே மாதிரி வந்து அமராவதி போன்ற கலை செல்வாக்குல குருகுலத்தில் அமைக்கப்பட்ட சிலைகள்ல மிக முக்கியமான சிலை தான் இந்த மதுரா கலை சம்பிரதாய சிலை. இது மதுராவில் இருந்து அகன்றெடுக்கப்பட்டதா இருந்தாலும் குப்த கலையை வெளிப்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு சிலையாக கருதப்படுகிறது. இதுதான் அந்த சிலை. ரைட், இதுதான் அந்த சிலை. இப்ப நீங்க அதை பார்க்கலாம். ரைட், மதுர நிலையில நின்ற நிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அலங்கார வேலைப்பாடுகளை கொண்ட ஒரு நின்ற நிலை சிலை தான் இது. இதை நீங்க பார்த்தா தெரியும். பின்னால ஒளிவட்டம் காணப்படுது. அந்த ஒளிவட்டத்துல பத்மம், அதே போன்று லியவல போன்ற கொடி அலங்காரங்கள் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு செதுக்கப்பட்டிருக்குது. முழு புடைப்பாக காணப்படுகின்றது சிற்பம். உடலோடு ஒட்டி உடல் அழகு வெளியே தெரியக்கூடிய அளவுல மிக மெல்லிய ஆடை வரி போன்ற அந்த சிவுறு அங்கே அணியப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதே போல 2 கைகளும் வந்து சிதைவடைஞ்ச நிலையில இருக்கிறதால இது எந்த முத்திரைன்னு சொல்லி தீர்க்கமா சொல்ல முடியாம இருக்குது. தெளிவான முக அமைப்பு, பாவம், வளைந்த புருவமா இருக்கலாம். அதே மாதிரி பாதி மூடிய கண்கள், நீண்ட அழகான மூக்கு, இதழ்கள், நீண்ட காது, அதே போல உச்சி குடுமியில வந்து நத்தை சுருள் போன்று உயர்த்தி கட்டிய குடுமி எல்லாம் மிக அற்புதமாக காணப்படுகிறது. இது குப்த கலை சம்பிரதாயத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு சிற்பமாக காணப்படுகிறது. நீங்க குப்த கலை சம்பிரதாயத்தை வெளிப்படுத்துகின்ற சிற்பம் இன்னும் நீங்க ஓலவெல்ல படிச்சிருக்கிறீங்க. இந்த இருக்குது சாரநாத் புத்த சிலை. பொதுவாக சாரநாத் புத்த சிலையும் குப்த கலை சம்பிரதாயத்தை தான் வெளிப்படுத்துது. ஆனா இது சாரநாத் இந்த இடத்துல அகழ்ந்தெடுக்கப்பட்டதால இந்த சிலை என்று சொல்லப்படுது. இதோட தொடர்புப்பட்டதால நான் இந்த விஷயத்தை சேர்த்துக் கொண்டேன். ரைட், அப்ப நாங்க அந்த 23வது வினாவை நாங்க பார்த்துட்டோம். 23வது வினாவுடைய அந்த படம் தான் இதுல காட்டப்பட்டிருக்குது. அடுத்த என்று சொல்லக்கூடிய சிற்பம் 24வது சிற்பம், 24வது வினா. 24வது வினாவை நாங்க பார்க்கிறோம். ரைட், என் என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள இந்து சமய சிலை. என் என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள இந்து சமய சிலை சிவனை நிர்வாண யோகியாக காட்டும் சோழர் கால படைப்பாகும் என்று சொல்லக்கூடிய 5வது விடையை நாங்க தெரிவு செய்யலாம். ரைட், 5வது விடையை நாங்க தெரிவு செய்யலாம். இப்ப நாங்க அந்த படத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் மனசுல பதியக்கூடியதா இருக்கும். ரைட், இந்தியாவுடைய சோழர் சிற்ப கலை வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ராஜராஜ சோழனுடைய கட்டட அமைப்புகள் அதே போல அங்கிருந்து அகண்டெடுக்கப்பட்ட ஏராளமான சிற்பங்கள் வந்து மிக முக்கியமான சிற்பம். இதுல வந்து சிவ பிக்ஷடனா மூர்த்தின்னு சொல்லக்கூடிய ராஜராஜேஸ்வர கோயில்ல காணப்படுகின்ற சோழர் கலை நிர்மாண கலையை வெளிப்படுத்துகின்ற அற்புதமான ஒரு சிற்பம். ரைட், இந்த சிற்பத்தை நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். சிவபெருமானுடைய நிர்வாண நிலையில காட்டப்பட்டிருக்கும். அதுல வந்து அந்த பாத குரடுகள், அதாவது பாத செருப்பு கூட அணிஞ்சற மாதிரி ஒரு ஒரு திரிப்பங்க நிலையில காட்டப்பட்டிருக்கும். அதே போல அவருடைய உடுக்கு ஏந்திய வழக்கரம், அதே போன்று மற்றபடி நடனத்துக்குரிய அமைப்புகள் கீழமான ஒன்று. ரைட், அவருடைய சடாமுடி, பிறைச்சூடிய இதெல்லாம் அழகான முறையில காட்டப்பட்டிருக்கும். இந்த படம் தான் நீங்க அதுல பார்க்கப்பட்ட படம். சரிதானே? அடுத்தது ஓ என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ளது. ஓ என்ற எழுத்து அங்க கொஞ்சம் கிளியர் இல்லை, நான் அதுல படத்தை அழகா காட்டுவேன். ரைட், ஓ என்ற எழுத்து 25வது வினாவை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம்.
கிரேக்க புராதன ஆக்க கலை பண்புகளை கொண்டு சிலையாகும். 4வது வினா விடை வரும். அதாவது 25வதுக்கு 4வது விடை தான் வரும். ரைட். அப்ப 25வது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல உள்ள ஒரு படம் ஒன்றுதான், 12ஆம் ஆண்டு சிலபஸ்ல உள்ள ஒரு படம் ஒன்றுதான். அதை நாங்க பார்த்துட்டே வருவோம். ரைட். இந்த அதுதான் அந்த படம், இந்த குரேன் சொல்லக்கூடிய இந்த படம், சரிதானே? ரைட். அந்த உங்களோட பேப்பர்ல உள்ள படத்தை நான் ஒரு காட்டுனா உங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சம்டைம் உங்களுக்கு இந்த இருக்கு, ஓ என்ற படம் வந்து இந்த படத்தை தான் காட்டுது. சரி, தனியே இல்ல உள்ள படத்தை குரேன் செல்லக்கூடிய சிற்பத்தை தான் காட்டுது. குரேன் செல்லக்கூடிய சிற்பங்கள். அப்ப நான் நினைக்கிறேன் 5 வினாக்கள் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன்னா. 5 வினாக்களுடைய படங்களை பார்த்திருக்கிறீங்க. படங்களுக்குரிய விட கிடைச்சிருக்குது உங்களுக்கு. அடுத்தது 26 தொடக்கம் 30 வரையான வினா ஒவ்வொன்றுக்கும் மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. ரைட். இப்ப இது வந்து கொஞ்சம் வரைதலோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளும் வினாக்களும் அடிக்கடி வாரது. இந்த கேள்வி அடிக்கடி உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல வார ஒரு கேள்விதான். ஆகவே இந்த கேள்வியை நீங்க ஒருக்கா செஞ்சு பார்க்கறதும் பொருத்தமாக இருக்கும். 26வது வினாவில் நாங்க இருக்கிறோம் இப்ப. ரைட். கவிதை பாடல் ஒன்றிற்கு கருத்து வெளிப்பாட்டு சித்திரம் ஒன்றை நிர்மாணிக்கும் போது மிகவும் முக்கியமானது. கவிதை பாடல் ஒன்றிற்கு, அதாவது ஒரு கவிதை ஒரு பாட்டு ஒன்றுக்கு நாங்க கருத்து வெளிப்பாட எழுத போறோம், வரைய போறோம்னு சொன்னா அதுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கேட்கப்பட்டிருக்குது. குறியீட்டு ரீதியான ரேகை வடிவங்களை பயன்படுத்துதல் இல்லை. இதுல குறியீடு தேவையில்லை. ஏன்னா கருத்து வெளிப்பாட்டு சித்திரம் மனம் கவரும் சிறு வர்ண தொகுப்பொன்றை வரைகிறதும் இல்லை. அதுல 3வது விடைய பாருங்க, அதுதான் தொனிப்பொருள் தொடர்புபடும் வகையில் பொருத்தமான பாணியை தெரிவு செய்து. அதாவது தொனிப்பொருளுக்கு ஏற்ற மாதிரி எந்த பாடல், அதுல என்ன உள்ளடக்கம், அந்த கவிதையில உள்ளடக்கம் வந்து என்ன விஷயம் சொல்லப்படுது, எதை பற்றி பாடப்படுது, அப்ப அதை வைத்து கொண்டுதான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா கதை கருப்பொருளை வந்து என்ன செய்யணும்னா மிக பொருத்தமான முறையில வரைகிறதுக்கு முயற்சி செய்ய வேணும். சரிதானே? மிக பொருத்தமான முறையில வரைகிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த வினாவுக்கு நாங்க போகலாம். முகலாய ஓவிய கலைஞர்களின் நிர்மாணிப்பின் போது தாக்கம் செலுத்தியது. 27வது வினா. ரைட். 27வது வினா. பாரசீக சித்திரக்கலை மரபு முகலாய ஓவியக்கலையின் நிர்மாணிப்பின் போது தாக்கம் செலுத்தியது. முகலாயர்கள் வந்து இந்த பாரசீகத்துல இருந்துதான் வந்தாங்க. அந்த பாபர் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய ஆரம்பம், அவருடைய ஆரம்பத்திலையும் தான் இங்க வருது. அப்ப நாங்க பாக்கேட்ல வந்து அவருடைய கலை செல்வாக்கு, அந்த காலத்துல அங்க உள்ள கலை செல்வாக்கு தான் அதிகமா காணப்படுறத நாங்க பார்க்கிறோம். ஆகவே அங்க உள்ள அந்த கலை செல்வாக்கு தான் அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே அதுக்கான விட வந்து 3வது விட. 27வதுக்கு 3வது விட. 28வது ரோமானிய சிலைகளில் காணப்படும் சிறப்பம்சங்கள். 28வது வினாக்கு வந்திருக்கிறோம். 1வது விடையை பாருங்க. மானிட பண்பையும் இரேகையையும் அடிப்படையாக கொண்டு நிர்மாணித்தமையாகும். மானிட பண்புன்னு சொல்லக்குள்ள வந்து ஒவ்வொரு மனிதனுடைய இண்டிவிஜுவலிட்டின்னு சொல்லக்கூடிய ஆளுமைகளை ரோமானிய சிற்பங்கள் வெளிக்கொண்டு வந்தது. அவருடைய லட்சியவாத சிற்பங்கள் அதுல காட்டப்பட்டிருக்கு. அப்ப அந்த 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 விஷயங்களும் வந்து இந்த சிற்பத்துல வந்து வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. அது தவிர இயற்கையையும் அடிப்படையாக கொண்ட, இயற்கைன்னு சொல்லக்குள்ள வந்து மனிதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது, அதாவது இயற்கையை மீறிய பாங்க பெறாம இயற்கையில விதிமுறைக்கேற்ப என்ன அந்த கிரேக்கர்களை போலவே எனட்ராமின்னு சொல்லக்கூடிய உடற்கூச்சியலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தசை பிடிப்புகள், அந்த தசைகள் நரம்பு நாளங்களாக இருக்கலாம், ஃபீலிங்ஸ் முகபாவங்களாக இருக்கலாம், மயிர் முடிச்சுகள் ரோமங்களாக இருக்கலாம். இதை வந்து இயற்கையான அம்சங்கள்லையும் நிர்மாணிச்சாங்க. அப்ப மானிட பண்பையும், அதாவது தனிப்பட்ட தெய்வீக அந்த கெரைக்காலா சிற்பத்தை நாங்க பார்க்கலாம். ஏன்னா அது மட்டும் இல்லாம ஒகஸ்ட் சீசர், ஜூலியஸ் சீசர் போன்ற சிற்பங்கள்ல நீங்க பார்க்கல அந்த தனிப்பட்ட லட்சியவாத பண்புகளையும் காட்டி இயற்கை தன்மையும் அதுல வெளிப்படுத்தியிருக்கிறான். அப்ப 28வதுக்கு 1வது விடையை நாங்க என்ன செய்யலாம், தெரிவு செய்யலாம். இப்ப 29வது வினாவுக்கு போகலாம் பிள்ளைகள். சிந்து நதிக்கரை நாகரிக காலத்தில் வாழ்ந்தவர்கள். சிந்து நதிக்கரை வந்து மொஹஞ்சதாரோ ஹரப்பான்னு சொல்லக்கூடிய நாகரிகம், மிக முன்னேற்றகரமான இந்து நதி நாகரிகம் அல்லது சிந்து நதி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அதுல வாழ்ந்தவர்கள் வந்து கலைத்திறன் மற்றும் நகர நிர்மாண நிபுணத்துவம் உடையவர்களாக காணப்பட்டனர். அப்ப 5வது விட தான் அதுக்கு மிக பொருத்தமாக இருக்கும். ரைட். இப்ப இதுல நான் நிராகரிக்கிற விஷயத்த நான் ஒருக்க சொல்றேன். குப்தக்கரு என்னவெல்லாம் வந்து பிறகுதானே வருது.
ஏன்னா நதிக்கரை நாகரிகங்களை தான் கொஞ்சம் படிப்படியாக கலை வந்து ஸ்டார்ட் ஆகுது, கலையுடைய பணி வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அதுல குப்த கலை வாரத்துக்கு சந்தர்ப்பம் இல்லை. ரைட். அப்ப அந்த முதலாவது விடையை நாங்க நிராகரிக்கலாம். அடுத்தது வந்து அதிகாரம் மற்றும் ஆக்கிரமிப்பு எண்ணக்கருக்கள் வந்து ரோம்ல தான் காணப்படுது. ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு இது இல்லை. அடுத்து சுகாதாரம் மற்றும் விளையாட்டு தொடர்பான மிக கவனம் செலுத்தமைக்கான சான்றுகள் வந்து குறையும். இப்ப உதாரணமா இருக்குதுதான், இப்ப சுகாதார சம்பந்தமான அமைப்புகள் இருக்குது. ஆனா அதை விட பொருத்தமான விடையை தான் நாங்க தெரிவு செய்ய போறோம். கட்டட நிர்மாணத்துல நிபுணத்துவம் உடையவர்களாக காணப்பட்டாங்க. பாரிய தெருக்களா இருக்கலாம், அல்லது சிறிய கட்டடங்கள், பெரிய கட்டடங்கள், மாடி கட்டடங்கள், வடிகால்கள் எல்லாம் இருக்குது. ஆனா அதையும் விட மிக பொருத்தமானது, எல்லாத்தையும் உள்ளடக்கியது வந்து கலைத்திறன் மற்றும் நகர நிர்மாணிப்பில் நிபுணத்துவம் உடையவர்களாக காணப்பட்டனர். ஐந்தாவது விட. இப்ப இதுக்கு நீங்க வந்து இந்த படங்களை பார்த்தோம்னா கொஞ்சம் பிரயோசனமா இருக்க பிள்ளைகள். சிந்துவெளி நாகரிகத்தை நான் ஏற்கனவே நாங்க சிந்துவெளி நாகரிகத்தை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் எதிர்பார்க்கிற ஒரு பகுதியும் தான் சிந்துவெளி வெளி நாகரிகம். நாங்க தனி பெரிய கேள்வியா பார்ப்போம். இருந்தாலும் நீங்களும் என்ன செய்யணும் பிள்ளைகள், கொஞ்சம் படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. சிந்து நதிக்கரை நாகரிகம் இந்த இருக்கு. இதான் அந்த சிந்து வெளி நாகரிகம் அல்லது மொஹஞ்சடாரோ ஹரப்பான்னு சொல்லக்கூடிய இந்த நாகரிகம். ரைட். இந்த காலத்துல உள்ள நாகரிகத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமாக பாரிய கட்டடங்கள், திட்டமிட்டு அமைக்கப்பட்ட பல்வேறு விடயங்கள் வந்து நாங்க இதுல பார்க்கலும் பிள்ளைகள். ரைட். அப்ப அப்படி நீங்க பார்க்கல வந்து அந்த நீங்க பாருங்க, நீர் தடாகங்கள் காணப்பட்டது, நீர் தொட்டிகள் காணப்பட்டது, வீடுகள் வந்து நெரிசலாகவும் அதே போல பரவலாக காணப்பட்ட வீடுகள், அந்த வீடுகளுடைய வடிகால் அமைப்புகள் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கொஞ்சம் படங்கள் என்ன. ரைட். அப்ப அதை பாருங்க. அப்ப அவங்களுடைய கட்டடக்கலை திறனுக்கு எடுத்துக்காட்டாக நாங்க பார்க்கலாம். கிணறா இருக்கலாம். அப்ப கட்டடக்கலை மட்டுமா சிந்துவெளி நாகரிகத்துல உள்ள கலை அம்சங்கள்னு பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல. ரைட். அவர்களுடைய சிற்பக்கலை, செம்மணல் கல்லால் அகழ்ந்தெடுக்கப்பட்ட சிற்பமாக இருக்கலாம், அல்லது சாம்பல் நிறக்கல்லால் அகழ்ந்தெடுக்கப்பட்ட சிற்பங்கள். இதெல்லாம் நீங்க ஓ லெவல்ல படிச்சிருந்தாலும் நீங்க பாக்குறீங்கன்னா கைகளை ஜாயின் பண்ணி பூட்டி எடுக்கக்கூடிய சிற்பங்கள். அதாவது முந்து சிவனுடைய தத்துவ தரிசனங்கள், ஆரம்ப கால தோற்றங்களாக இருக்கலாம். இதுவும் கூட கிரேக்க தன்மையை தழுவியதாக காணப்படுகின்ற இயற்பண்பு வாதத்தை தழுவி அமைக்கப்பட்டிருக்குது. உடல்கள் கைகால்கள் பொருத்தக்கூடிய மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. வலுவழுப்பான மினுமினுப்பான கற்கள் அமைக்கப்பட்டிருக்குது. ரைட். அதே போல நடன ஸ்டெப்ஸ காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. முண்ட படிமைகளை நான் சொல்றேன். ரைட். அப்ப நிறைய சொல்லக்கூடிய அந்த சாம்பல் நிற கற்கள் சிந்துவெளியில இந்த அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக காணப்பட்டது. ரைட். அப்ப அதை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம வார்ப்பு நுட்பங்களுக்கு மிக பிரபலியமாக காணப்பட்டது இந்த கலை, சிந்துவெளி நாகரிகத்துடைய உள்ள கலை. நடனமாத உருவத்தை நாங்க சொல்லலாம். அப்ப அதுல வந்து நீங்க பார்க்கலாம் வந்து மொஹஞ்சதாரோ தேவதை என்று சொல்றாங்க. ரைட். வளையல்கள் முழுக்க அணியப்பட்ட அந்த கைகளாக இருக்கலாம், பின்னப்பட்ட கூந்தல். ஏன்னா அப்ப நடன ஸ்டெப்ஸ் உள்ள ஒரு கோயில்கள் நடனமாதுகின்ற மங்கை என்று சொல்றான். இதை தவிர அந்த காலத்துல இருக்கிற அந்த மத குரு அல்லது பூசாரி சிலை என்று சொல்லக்கூடிய இந்த இந்த சுண்ணக்கல்லை ஊடகமாக கொண்டது சிற்பம் கொண்டது. ஒரு பக்கம் போற்றப்பட்ட ஒரு ஒரு கம்பளி போன்ற ஒரு போர் இதுல 3 இதழ்களை கொண்ட பூக்கள் அமைக்கப்பட்டிருக்குது. அழகாக பின்னப்பட்டு, அதாவது சீவப்பட்ட தாடி என மலிக்கப்பட்ட மீசை, தடித்த உதடு, அதே போல குட்டையான மூக்கு, பாதி மூடிய கண்கள், நெத்தில பட்டம் போன்ற ஒரு அமைப்பு, நெத்தி சுட்டி மருநெத்தி பட்டம். இதெல்லாம் வந்து ஒரு பூசகர்களுக்கான ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற, அந்த காலத்துல வந்து ஒரு பூஜை வழிபாடு இருந்திருக்குது, அல்லது மத போதகருடைய ஆதிக்கம் இருந்திருக்குது, சமயம் சம்பந்தமான எண்ணக்கருக்கள் இருந்தமைக்கான சான்றுகளாக ஆய்வாளர்களால முன்வைக்கப்படுகின்ற சிற்பங்களாக காணப்படுது. அப்ப பல்வேறுபட்ட கட்டடமாக இருக்கலாம், சிற்பமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அதனால நான் இதை கொஞ்சம் போற போக்குல இதை கொஞ்சம் சொல்லி கொண்டு போறேன். தாய் தெய்வ வழிபாடுகள், அதாவது பெண் சிலை வழிபாடுகள் இருந்தமைக்கான சான்று, குள்ளி பதுமைகளை நாங்க பார்க்கலாம். ரைட். அது மட்டுமல்லாமல் அந்த காலத்துல வியாபார வணிக தொடர்பின் காரணமாக வந்து சில நாணயங்களை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க, அல்லது வந்து சில தகட்டு வடிவிலான முத்திரைகள். ரைட். இந்த முத்திரைகளை வந்து நாங்க பார்க்கலாம். யோகாசனத்துல வீற்றிருக்கிற தெய்வ உருவங்கள் அதை நாங்க சொல்லலாம். ஏன்னா அதாவது கொம்பு கடவுள் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அல்லது ஒரு மிருகங்கள் இருக்கிற அந்த இது. பின்னுக்கு பிராமியன்ஸ் எழுத்துக்கள் காணப்படுது. விருட்ச தேவதை என்று சொல்லக்கூடிய அந்த இதுல இது விருட்ச தேவதைங்கிற வந்து அப்படி அந்த விருட்சம் தாவரத்துக்குள்ளுக்க ஒரு தெய்வம் கொண்டு இருக்கும். சரியா?
அந்த இதை நாங்க பார்க்கலாம். அதே போல இரு வேங்கைகளோட புலியோடு போராடுகின்ற மனிதன் சொல்லக்கூடிய இந்த முத்திரை, ரைட், இதெல்லாம் ஆரம்ப காலத்துல உள்ள சிந்துவெளி நாகரிக சிற்பங்களாக நாங்க கருத முடியும் பிள்ளைகள். அப்ப நாங்க அதையும் நாங்க மனசுல வச்சுக்கொள்ள வேண்டும். சரிதானே? ரைட், ஓகே. இப்ப நாங்க அந்த வினாவுக்கு போகலாம். நினைக்கிறேன் 29வது வினாவுக்கு 5வது விட உங்களுக்கு இப்ப எந்த அளவுக்கு பொருத்தம்ங்கிற விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கு. இலச்சினை ஒன்றை நிர்மாணிக்கும் போது, ரைட், கிராபிக்ஸ் ஆர்ட் இப்ப நீங்க வரைஞ்சிருப்பீங்களே பகுதி 3ல. ஆனா ஈனா பகுதியில சில சாய்ஸ் கேள்வி வரும். அது உண்மையிலேயே பிள்ளைகள் நிறைய பேர் எழுதுறீங்கள பிள்ளைகள், நீங்க செலக்ட் பண்ணுங்க. கிராபிக்ஸ் ஆர்ட்னா என்ன? அதாவது ஒரு வாழ்த்து ஒண்ணு டிசைன் பண்றது, ஒரு லட்சணை ஒரு லொகோ ஒண்ணு டிசைன் பண்றது, அல்லது ஒரு விளம்பரம், ஒரு ஒரு ஆங்கர் பெட்டிக்கான அட்டை ஒண்ணு, ஒரு ஐஸ்கிரீமுக்கான அட்டை ஒண்ணு, அல்லது சோப்புக்கான விளம்பரம், அல்லது போஸ்டர், புத்தக அட்டை, அந்த மாதிரி டிசைன் பண்றது. அது மிச்சம் குறையான லேசான விஷயம். பிராக்டிஸ் பண்ணிக்கலாம், லேசான விஷயம். நல்ல ஈஸியான பகுதி, இன்ட்ரெஸ்டான பகுதி. வரைஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் பாஸ் பேப்பர்ல உள்ள நீங்க தொகுத்துடலாம். என்ன கேள்வி அடிக்கடி வந்திருக்குதுன்னு சொல்லி அதையே நீங்க வரைஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஷுவரா உங்களுக்கு சொல்லிட்டா நீங்க மார்க்ஸ் அடிக்கலாம். அதாவது பார்ட் 3 பகுதியில நல்ல ஒரு புத்திசாலித்தனமா நீங்க செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம், அடுத்த விஷயத்துக்கு. அப்ப 30வது வினா, இலச்சனை ஒன்றை நிர்மாணிக்கும் போது மிகவும் முக்கியமானது. அந்த இலச்சனை அதை பத்தி தான் நான் பேசுறேன். இலச்சனைன்னு சொன்னேன்னா ஒரு லோகோ, உதாரணமா சக்தி டிவியில லோகோவா இருக்கலாம், அல்லது உங்களோட பாடசாலையில லட்சணமா இருக்கலாம், ஒரு அரசு இலட்சணையா இருக்கலாம், அல்லது ஒரு பேங்க் லோகோவா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு தனியார் நிறுவனங்கள், ஒரு தொலைபேசி நிறுவனம், ஏதாவது ஒரு நிறுவனத்துல ஒரு லோகோ ஒன்று உருவாக்கலாம். அப்ப அந்த இலட்சணை ஒன்றை நிர்மாணிக்கின்ற பொழுது மிக முக்கியமாக எண்ணத்தை கவனத்துல கொள்ள வேண்டும். அதுதான் இங்க உள்ள கேள்வியாக காணப்படுது. ரைட், 30வது வினா பாருங்க. 2வது விட வரும், கருப்பொருளுக்கு பொருத்தமான குறியீடுகளை பயன்படுத்துதல். இப்ப லொகோண்டா பிள்ளைகள் குறுகிய காலத்துல நிறைவான செய்தியை சொல்லணும். பார்த்த உடனே அவங்களுக்கு விளங்கினோடும் இது எதை பற்றிய செய்தி, அதுல பேர் இருக்குது, அதுல அவங்களோட நாமம் இருக்குது, அல்லது அவங்களுடைய செய்தி என்ன இருக்குது, தீம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு டக்குன்னு விளங்கினோடும். ஏனே அப்ப அந்த மாதிரி பளிச்சுன்னு பார்த்த உடனே கண்ணை கவரக்கூடியதா விஷயத்த தெளிவா சொல்லக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். ரைட், அப்ப அதுதான் இந்த இடத்துல மிக முக்கியம். அப்ப 30வது வினாவுக்கு 2வது விடையை நீங்க தெரிவு செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வினாவுக்கு 31 தொடக்கம் 35 வரையான ஒவ்வொரு வினாவுக்கும் மிக பொருத்தமான விடையை அதற்கு முன்னால் உள்ள கட்டடக்கலை நிர்மாணிப்புகளை அடிப்படையாக கொண்டு தெரிவு செய்க. அப்ப 31 தொடக்கம் 35 வரையான வினாக்கள் கட்டடக்கலையோடு தொடர்புபட்டது. இதுக்கு முழுக்க தனி சிற்பக்கலையோடு தொடர்புபட்ட வினாக்களை பார்த்தோம். அப்ப நீங்க ஒரு அனலைஸ் பார்த்துருப்பீங்கன்னு, ஓவியக்கலையோடு தொடர்புபட்ட வினாக்களை பார்த்தோம். பொதுவாக சித்திரம் வரைதலோடு தொடர்புபட்ட வினாக்களை பார்த்தோம். இப்ப கட்டடக்கலையோடு தொடர்புபட்ட வினாக்களை நாங்க பார்க்க போறோம். அப்ப அதனால தான் அடிக்கடி சொல்றது பிள்ளைகள், நீங்க நோட்ஸை படிக்க அதுல படங்களை கொஞ்சம் உன்னிப்பாவதானீங்க. ரைட், இந்த கட்டடக்கலையில இனம் காணுவதற்கான இயலுமைகள் உங்களுக்கு இருக்க வேணும்ங்கிற விஷயத்த அடிக்கடி சொல்றதுக்கான காரணம் இதுதான். அப்ப இந்த நாங்க இதுக்கு முன்னுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் சில பேப்பர், அதுலயும் இந்த 31வது வினா வந்தது. ரைட், அப்ப இந்த படத்தை நாங்க ஒருக்கா பார்க்கலாம், பார்த்துட்டு வருவோம். அதுல பிரச்சனையே இல்லை, படங்களை கட்டாயம் பார்க்க வேணும். 31வது வினா, இங்கு காட்டப்பட்டுள்ள யாப்பகுவ கட்டட நிர்மாண அங்கமானது. நாங்க இதுக்கு முன்னுக்கு உள்ள கிளாஸ்ல யாப்பகுவ விடையளிக்கிற மெத்தட நாங்க பார்த்தோமே. 31வது வினாவுக்கு நாங்க வந்திருக்கிறோம். 31வது வினாவுல நீங்க பார்க்கலாம், அரச மாளிகையுடைய நுழைவாயில் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் தான் அது. ரைட், அப்ப நாங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். அரச நுழைவாயிலாக காணப்படுகின்ற இலங்கையுடைய கலை வரலாற்றுலங்க. ரைட், அதாவது யாப்பகுவன் சொல்லக்கூடிய இடத்துல உள்ள அரண்மனை மாளிகையுடைய அந்த கட்டடம் தான் நீங்க பாக்குறது. சரி, நாங்க இந்த படங்களை ஆரம்பத்துல பார்த்தோம். இந்த படம் தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. யாப்பகுவ நிலையில் செதுக்கப்பட்டுள்ள துளைகளை கொண்ட ஜன்னல்கள் காணப்பட்ட நிலைச்சட்டங்கள் கருங்கல்லால அமைக்கப்பட்ட ஒரு கட்டட நிர்மாணம் தான் அந்த படத்துல உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. அப்ப இந்த படம் தான் 31வது வினா. ரைட், அப்ப அதுல முதலாவது விட அரச மாளிகை என்பது முதலாவது விட. ரைட், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்னா அடுத்தது 32வது வினாவுக்கு போகலாம் பிள்ளைகள். கடலாதனிய விஹாரைக்குரிய சைத்திய அமைப்பு, அதுக்கு நாங்க சொல்றது விஜயோத்பாயன். இது உங்களுக்கு நீங்க ஓ லெவலையும் படிச்ச விஷயம்தான், இருந்தாலும் நாங்க திரும்ப ஒருக்கா அந்த படங்கள் எல்லாம் பார்த்து கொள்வது சிறப்பு. இதுவும் செகண்ட் இயர்ல இருக்கிற ஒரு பாடம் தான்.
இதான் கடலாதெனிய. இந்த நீங்க பாக்குறது ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து கடலாதெனிய விகாரை. இதான் அந்த கடலாதெனிய விகாரை. தனி கருங்கல் அமைக்கப்பட்ட விஜயநகர நாயக்க சிற்ப முறையை கட்டட முறையை தழுவிய கெடிகேயன் செல்லக்கூடிய சிகர அமைப்பு கொண்டு காணப்படுகின்ற பௌத்த விகாரை. அதுக்கு முன்னால காணப்படுகின்ற விஜயோத்பாயன் செல்லக்கூடிய கட்டட தொகுதியை தான் நீங்க பாக்குறீங்க. இதை நீங்க ஏற்கனவே ஓலவலையும் நீங்க படிச்சிருக்கிறீங்க பிள்ளைகள். அதை ஒருக்கா நினைவுபடுத்தி பார்த்து கொண்டது பொருத்தமாக காணப்படும். 33வது வினாவுக்கு நாங்க போகலாம். இங்கு காட்டப்பட்டுள்ள புலனறுவை யுகத்தின் 5வது உரை பாருங்க. முன்புறம் இரு தூண்களுடன் கூடிய செங்கல்லினால் செய்யப்பட்டுள்ள தற்போது பாதிப்படைந்த நிலையில் எச்சமாக காணப்படுகின்ற சிலைமணி. அப்ப ரெண்டு பக்கத்தினுடைய அந்த தூண்களோட காணப்படுது, செங்கல்லால் அமைக்கப்பட்டிருக்குது. இப்ப தற்பொழுது எஞ்சிருக்குது, நிறைய வந்து இதுல டேமேஜ் ஆகிட்டு இப்ப உள்ள சிலைமனை தான் இது. படம் அதிகமா வாரது பிள்ளைகள். நீங்க பாஸ் பேப்பரை வேணா எடுத்து பாருங்க. அதிகமா இந்த வினா வந்திருக்குது. இந்த இந்த படத்தை போட்டுக்கொண்டு கேள்வி இந்த இதுல அதிகமா வந்திருக்கு. ஆகவே சில வினாக்கள் தொன்று தொட்டு அதிகமா வாருது. இதுல இந்த என்ன விளங்குது, நீங்க பாஸ் பேப்பர் செய்யற பயிற்சி உங்கள்கிட்ட இருக்கணும்.